அண்மைச் செய்தி. மீனவ பிரதிநிதிகளுடன் அண்ணாமலை டெல்லி செல்க இருக்கின்றார் என்கின்ற ஒரு புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு உள்ள மீனவர்கள் பிரச்சினைகள், அவர்களிடம் படகுகளை மீட்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுடன் மத்திய மீன்வளம் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்திப்பதற்காக மீனவ பிரதிநிதிகளுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்ல இருக்கிறார் என்கின்ற தகவல் கிடைத்திருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து மனு அளிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே பாஜக சார்பில் இது தொடர்பாக கடிதம் எழுதப்பட்டிருந்தது. அவ்வப்போது இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படுவது நாம் தமிழகத்தில் வாடிக்கையாக பார்க்கின்றோம். தற்போதும் இலங்கை கடற்படையினுடைய கப்பல் மோதி தமிழக மீனவர் ஒருவர், குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்தவர், அவர் கடலில் மூழ்கி மாயமானார். ஒருவர் உயிரிழந்தார். மற்ற இருவர் இலங்கையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலை இருக்கிறது. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படக்கூடிய மீனவர்களும் தமிழக மீனவர்களுடைய படகுகள் மீட்கப்படுவதுமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திப்பதற்காக மீனவ பிரதிநிதிகளுடன் தமிழக பாஜக தலைவர் நாளை டெல்லி செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்காக செய்தியாளர் தாமரைக்கணி இணைப்பில். தாமரைக்கணி, இப்ப இந்த பயணம் தொடர்பான விவரம் சொல்லுங்க. வணக்கம். நாளைய தினம் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில தமிழகத்தை சேர்ந்த மீனவ பிரதிநிதிகளுடன் நாளை டெல்லி செல்ல இருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக தமிழக மீனவர்கள் மீது இலங்கை மீனவர்கள், இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள். சமீபத்தில் கூட 4 மீனவர்கள் சென்ற ஒரு படகுல ஒரு மீனவர்கள் தொலைந்து போய்விட்டதாகவும், ஒரு மீனவர் உயிரிழந்து மீதி 2 காயத்துடன் தமிழகம் திரும்பினார். இந்த நிலையில தான் இந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து தற்போது மனு அளிப்பதற்காக உடனடியாக நாளைய தினம் மீனவ பிரதிநிதிகளுடன் பாஜக மாநில அண்ணாமலை நாளை டெல்லி செல்ல இருக்கிறார். ஏற்கனவே தொடர்ந்து இந்த ஆண்டுகளில் பல முறை இந்த பிரச்சனையானது தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும். அதற்கு பாதிக்கப்படக்கூடிய அந்த தமிழக பிரதிநிதிகளுடன் நாளைய தினம் சென்று ஜெய்சங்கர், அதாவது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து அதாவது படகில் செல்லும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, அங்க இருக்கக்கூடிய இலங்கை கடற்படையினர் என்ன மாதிரியான தாக்குதலை ஈடுபடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி முழுமையாக வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எடுத்துரைத்து உடனடியாக இலங்கையை சேர்ந்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து இதற்கு உடனடியாக தீர்வுக்கான ஒரு மனுவானது நாளைய தினம் தமிழக சார்பில், தமிழ்நாடு பிஜேபி சார்பில் நாளைய தினம் அளிக்க இருக்குது. இந்த நிகழ்ச்சியில கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த முக்கிய மீனவ பிரதிநிதிகளுடன் நாளைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்கிறார். தாமரைக்கணி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.